இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. ஹலோ, சொல்லுங்க. யாரு? தீனா தானே பேசுறது? ஆமா. அண்ணா, நான் மீராவோட ஃப்ரெண்ட் பேசுறேன். யாரு? மாயா. அவ கூட தான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். அது அவ நம்பருக்கு நான் நேத்துல இருந்து ட்ரை பண்ணேன். அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதே, என்னாச்சு? அதுவா, அவ போனு காண போயிடுச்சு. எங்கேயோ விட்டுட்டு இருக்கா. இது ஃபுல்லா வீடெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கலமா. புது போன் தான் வாங்கணும். எங்க விட்டான்னு தெரியல, எங்கேயோ போனை தொலைச்சிட்டு இருக்கா. அப்படியா? நான் நேத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருந்தேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. உங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருக்கா, அதை நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நான் அவகிட்ட பேசணும். அவளுக்கு போன் கொடுக்குறீங்களா? இப்பயா? ஆமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். எங்க இருக்கான்னு தெரியல. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணு. இல்ல, நான் லைன்ல இருக்கிறேன், நீங்க கொடுங்க. அப்படியா? சரி. காதலே என் காதலே ஒரு ஊமையாய் என்னை மாற்றினாய். மேகமாய் நான் வாழ்ந்தவன். ஹலோ ஹலோ மீரா. ஹலோ மீரா. ஹலோ மீரா. யாரு? நான் மாயா பேசுறேன். என்னாச்சு உன்னோட போனுக்கு? வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருந்த நேத்துல இருந்து. என்னாச்சு உன் போனு? மாயா. மாயா தான் பேசுறேன். உன்னோட போன் எங்க? அது போன் இல்ல. இல்லையா? மீரா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். மீரா, நீ ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? எங்க வீட்டுக்கு வரியா ப்ளீஸ்? மீரா, என்கிட்ட நீ இதை சொல்லாம மறைச்சிட்டல. ராம நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ராம இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பான். ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா? ஏ மீரா, உனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். சொல்லாத. ராம என்கிட்ட சொன்னானே, இத பத்தி முன்னாடி உங்ககிட்ட சொன்னானே, ஏன் என்கிட்ட சொல்லல? புரியல. ஓ காட் மீரா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. திரும்பி திரும்பி என்னன்னு கேட்காத, எனக்கு ரொம்ப ஷையா இருக்க. புரியல மீரா, இன்னும் நீ என்ன பிராங்க் பண்றியா? எல்லாமே உனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிருப்பான். உன்கிட்ட சொல்லாம விட்டுருக்க மாட்டான். ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லல? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியலையா? ஏ மீரா, ராம் வீட்ல இருந்து ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ராமோட அம்மாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன பண்றது? மீரா, நீ ஈவினிங் எங்க வீட்டுக்கு வரியா? எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடி. எனக்கு சாரி கூட செலக்ட் பண்ண தெரியல. நிறைய சாரி வந்திருக்குது. ஈவினிங் வரியா? எனக்கு சாரி செலக்ட் பண்ணி கட்டி விடுறியா ப்ளீஸ்? ஈவினிங் வாடி. ராம் பாரு, என்ன பிராங்க் பண்றேன். அப்படி என்கிட்ட சொல்லவே இல்ல. மீரா, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. மீரா மீரா, எனக்கு ஒன்னு பாக்கணும் போல இருக்கு. நிறைய போட்டோஸ் கூட உனக்கு அனுப்பணும். சாரி எல்லாம் நிறைய இருக்குது. எந்த சாரி நான் சூஸ் பண்ண? ராமனோட ஃப்ரெண்ட் தானே, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்? எனக்கு சொல்ல. இல்ல இல்ல, நீ சொல்லலாம் வேண்டாம். நீ டைரக்டா வந்துரு. டிரைவர் வர சொல்லவா? 6 o'clock ஷார்ப் அங்க இருப்பாரு. நீ கிளம்பி வாடி. ஐ மிஸ்ஸிங் யூ. ஐ மிஸ்ஸிங் லாட். இந்த ராம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்கிட்ட அவன் சொல்லவே இல்ல பாரு. உங்க வீட்டுல சொல்லி எல்லாரும் வர்றாங்க. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குது மீரா. சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது. பதில் என்ன கோரு, பூவும் நானும் வேறு. ஜோதிகா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதிருக்க. அயன் டேப்லெட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான். டேப்லெட்ஸ் மட்டும் இல்ல, நீங்க ஃபுட் எல்லாம் நல்லா எடுத்துக்கணும். உங்க வயிறு புண்ணா இருக்குது, அதுக்கும் டேப்லெட் கொடுத்துருக்கேன். டாக்டர், அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. விரதம்னு நிறைய நாள் சாப்பிடாமலே இருக்கா. ஜோதிகா, ஃபாஸ்டிங் நல்லதுதான். ஆனா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி இருந்தாதான் நல்லது. எதுவுமே அளவுக்கு அதிகமா போனா அது கெட்டதாதான் அமையும். மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபாஸ்டிங்ல இருங்க. ஆனா ரொம்ப அதிகமா அப்படி இருக்காருங்க. நல்லா சாப்பிடுங்க. ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ப்ரோட்டீன் ரிச் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா? ரெகுலர் டாக்டர். அயன் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் என்ன வந்து பாருங்க. ஆனா ஜோதிகா, இனிமே நீங்க அதிகமா ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது. ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். ஓகே?
ஓகே டாக்டர். வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல. யூல் பி ஆல் ரைட். கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. நீங்க கரெக்டா சாப்பிடாதனால உங்களுக்கு பிபி கம்மியா இருக்குது. அதிகமா ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகமா பண்ணுங்க. அதுல உங்களோட கான்சன்ட்ரேஷனை திருப்புங்க. ஃபுட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. வாட்டர் இன்டேக் கரெக்டா இருக்கணும். ஹேர் ஃபால் ஆகுது சொன்னீங்க. வாட்டரோட இன்டேக் அதிகமா இருக்கணும். இப்ப பனிக்காலம்ல யாருக்கும் தண்ணி குடிக்க தோணாது. வெளியில சில்லுன்னு தான் இருக்கும். ஆனா உடம்புல ட்ரையா இருக்கும். பார்ட்ஸ் எல்லாமே எப்ப தண்ணி வரும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலான்னு உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சோ தண்ணி எப்பயும் போல குடிங்க. ஓகே டாக்டர். ஃபேமிலியும் முக்கியம்தான். பொண்ணுங்க எல்லாருமே பண்ற தப்பு. ஃபேமிலின்னு எல்லாரையும் கவனிக்கிறீங்க. நீங்க உங்களை கவனிக்க மறந்துறீங்க. நீங்க நல்லா இருந்தாதான் ஃபேமிலிக்கு நீங்க எல்லாம் செஞ்சு அவங்கள நல்லா வச்சுக்க முடியும்னு மறந்துறீங்க. இது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே உள்ள ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வாமிட் வந்தது உங்க வயிறு புண்ணா இருக்கிறதுனால. நீங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட் எடுக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு நாசியா இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்கும். ஆனா வாமிட் வராது. பிகாஸ் பவுல் எம்டியா தானே இருக்குது. பட் ஆனா வாமிட்டிங் சென்சேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல ஜூஸஸ் எடுத்துக்கிறது அந்த மாதிரி சாப்பிடுங்க. எனிஹோ ஜோதிகா, வாட் எவர் ஐ எம் கிவிங் யூ தி அட்வைஸ் ஒன்லி. இட்ஸ் ஜஸ்ட் சஜஷன். உங்க உடம்ப நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் சஜஷன் நாங்க கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆனா அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு கியூர் ஆகும். சோ நீங்க மனசு வைக்கணும். ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஃபிட், ஐம் ஓகே அப்படின்னு நீங்க மனசு வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் வாங்க, அகைன் நம்ம செக்அப் பண்ணலாம். ஓகே ஓகே டாக்டர். மாமா மாமா நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க என்ன திட்டக்கூடாது. ம் நான் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. சொல்லு நீங்க திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லு. இல்ல நான் சொல்றதை கேட்டு நீங்க கண்டிப்பா என்ன திட்டுவீங்க. இல்ல சொல்லு. அது மாமா நான் யோசிச்சு பார்த்தேன். இதோ வயிறு புண்ணா இருக்குதுன்னு தானே நான் வாந்தி எடுத்தேன். ஆனா அத்தை எதோ நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வாந்தி எடுத்தது வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியே நினைச்சிட்டு இருக்கட்டுமே. நான் வயிறு புண்ணா இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு அத்தை கிட்ட சொல்லாம ஏதாவது பொய் சொல்லி விட்டுருவா. என்ன சொல்லுவ? அது பொய் தான். அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் உண்மைன்னு. அதான் மாமா உங்களை திட்டுறாங்கல்ல. பாரிலாம் எதுக்கு போறீங்கன்னு உங்களை திட்டுறாங்கல்ல. நீங்க காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட சொல்லிட்டு தானே இருப்பிய, காலேஜ் முடிச்சோடனே வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும் சம்பாதிக்கணும்னு. நீங்க அப்பத்துல இருந்து தானே கனவு காண்டிட்டு இருக்கிறீங்க. இந்த கனவு என்னால அது களைஞ்சிடக்கூடாதுல்ல மாமா. என்னால உங்க ஆசை நிறைவேறாம போயிடக்கூடாதுல்ல மாமா. அதனால நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் மாமா. நான் அப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா நீங்க ஃபாரினுக்கு போனால மாமா உங்களுக்கு ரூபாய் கொடுப்பாங்கல்ல. அதை வாங்கிட்டு நீங்க ஃபாரின் போயிடுங்க. அங்க போயிட்டு நல்லா சம்பாதிங்க மாமா. நீங்க உங்க ஆசைய நிறைவேற்றிடுங்க. நான் இவங்களை எல்லாம் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஏதாவது சொல்லி குழந்தையெல்லாம் இல்லைன்னு சமாளிச்சுறேன். நீங்க போயிடுங்க மாமா, ஃபாரினுக்கு போயிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட சொல்லுங்க. இதோ என் நகை நெக்லஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த நெக்லஸ் எல்லாம் சும்மா தானே பீரோல இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன் மாமா. எவ்வளவு காசு வேணுமோ என்கிட்ட கேளுங்க மாமா, நான் தரேன். மாமாட்ட தேவைப்படுறது மட்டும் கேளுங்க, நான் தரேன் உங்களுக்கு காசு. இன்னும் வேணும்னா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஒருத்தவன் இருக்கிறான், பாம்பேல இருக்கிறான். அவன்கிட்ட நான் எவ்வளவு கேட்டாலும் உடனே போட்டு விடுவான். நான் அவன்கிட்ட கூட கேட்டு வாங்கி தரேன் மாமா. அதுக்காக நீங்க இப்படி இப்ப சாப்பிடாம இந்த மாதிரி கவலையா படுத்திருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் படுத்திருக்காதியா. அப்புறம் எனக்கு வயிறு புண்ணான மாதிரி உங்களுக்கும் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி கவலையா படுத்திருக்காதியா மாமா. எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி எல்லாம் நீங்க நல்ல கோவமா இருப்பிய, என்ன அப்பப்ப திட்டிக்கிட்டே இருப்பிய. என்ன திட்டுறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், திட்டு வாங்குறது எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப எல்லாம் நீங்க திட்டவும் மாட்டேங்கிறிய, சந்தோஷமாவும் இருக்க மாட்டேங்கிறிய. எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இப்படி மூஞ்ச மூளையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறிய, இல்ல இந்த மாதிரி கவலையா இருக்கிறிய. போங்க மாமா நீங்க. ஏ ஜோதி. என்ன மாமா? ஏ ஜோதி, உன்னை நான் ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? ஏதாவது இல்ல, உன்னை நான் கஷ்டப்படுத்துறேன்ல, ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. எனக்கே தெரியுது ஜோதி. நீ என்ன கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட நிம்மதியா சிரிச்சது இல்ல. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற.
அட ஏன் மாமா எதோ பேசிட்டு இருக்கிய? யார் என்ன கஷ்டப்படுத்துறா? நீங்க என்ன கஷ்டப்படுத்த போறீங்க? நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினவரு, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரு, நீங்க என்ன கஷ்டப்படுத்த போறீங்க? நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? இதோ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு, மனசால விரும்பினது, எனக்கு காதலன், கணவன் எல்லாமே ஒரே மனுஷன்தான். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? ஃப்ரெண்டோ, லவராவோ, கணவனாவோ எந்த பொண்ணுக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கே மாமா, எனக்கு கிடைச்சிருக்கே. இல்ல ஜோதி, எனக்கே தெரியுது உன்னை நான் ரொம்ப தான் கஷ்டப்படுத்துறேன். நீ தப்பு பண்ணதா அது என் மனசுல நீ இல்லைன்னு தெரிஞ்சும் நான் என்ன பண்றது ஜோதி? என்னை பத்தி யோசிச்சு பாரு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவு வாட்டி சொன்னேன் தெரியுமா? நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், யூகே போய் செட்டில் ஆகணும், கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகணும், இன்னும் நிறைய நிறைய ட்ரீம். என் லைஃப்ல நான் மேரேஜ் பத்தி இவ்வளவு சீக்கிரமா யோசிக்கல, இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது என் கனவெல்லாம் தூள் தூளா உடஞ்சு நிற்கும் போது, அது பக்கத்துல துணையா நீ இருக்கங்கிற போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டுப்பேன், நான் எவ்வளவு விடைஞ்சிருப்பேன் சொல்லு. ஆனா ஜோதி, நீ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா எப்படி கேர் எடுத்து பாத்துப்பியோ, என்னோட எல்லா விஷயத்திலயும் அக்கறை என்ன காட்டுவியோ, என் கஷ்டத்துல கையை நீட்டுவியோ, அதே மாதிரிதான் இன்னும் இருக்கிற. சொல்லப்போனா மறைமுகமா பார்த்தா நான் தான் லக்கின்னு நினைக்கிறேன். இல்ல ஜோதி, இனிமே நான் ஃபாரின் போற எந்த பிளானும் பண்ண போறதில்ல. எனக்காக ஒருத்தி என்ன நம்பி நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் என்ன முழுசா நம்பி எனக்காக இருக்கல. உன்னை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு நான் இங்கவே இருக்கேன். ஆனா ஜோதி, மாமா ஜோதி, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே லவ்வோட, அதே ஃப்ரெண்டுங்கிற கேரோட நம்ம லைஃப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மனசு முழுசா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும். உன்னை நான் நிறைய புரிஞ்சுக்கணும். எனக்கு லவ் மேரேஜ் பண்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? எனக்கு வரப்போற வைஃபா நான் நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய லவ் பண்ணணும், நிறைய ட்ரீம் பண்ணிருக்கேன். அதையெல்லாம் நான் அனுபவிக்கணும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு லவரா இருக்கலாமா? கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும், இரண்டும் கை கோர்த்து சேர்ந்ததட, ஒய் போட்டு போனது வாசல், தள்ளாடுது, திண்டாடுது, கொண்டாடுது. நான் எங்கிட்ட இந்த முகத்தைய பார்த்தேன்? உன்கிட்ட தான் நான் கொடுத்தேன். மீனா விட்டு சரங்குக்கு போகணும்னு கேட்டல, அப்ப நீ தானே வாங்கி போட்டுட்டு போன. சரங்குக்கு போயிட்டு வந்துதான் உன்கிட்ட கொடுத்தனே. மாவரைச்சுக்கிட்டு இருந்தியே, அப்ப உன் கையில கொடுக்கல? எப்ப கொடுத்தனே? ஏடி நீ போய் பாரு. நான் போட்டுட்டு போயிட்டு வந்து நீ அவ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனாலே, ஒரு வாட்டி போட்டுட்டு போனாலே, அந்த மூக்குத்தி எடுப்பா ஒரு நீல கலர் புடவை கூட கட்டிட்டு போனாலேடி, மறந்துட்டியா? ஆமா, காலேஜுக்கு போட்டுட்டு போனால, போட்டுட்டு போனாலாவா? போ, அப்ப அவ ரூம்ல தான் இருக்கும், போய் பாரு. அப்ப அங்கதான் இருக்குதோ? சரி இரு, நான் போய் பாக்குறேன். இவ பீரோல என்னத்த எங்க வச்சிருக்கானே தெரியாது. துணிமணி எல்லாம் வெளியில கிடக்கும், புக்கெல்லாம் பீரோல கொண்டாந்து வச்சிருப்பா. இவ எங்க வச்சிருக்கா? வரண்டையும் காணுமே. இது ஓனர் தம்பி போட்டோ தானே? இது எதுக்கு வச்சிட்டு இருக்கா? அன்னைக்கு போன்ல இந்த தம்பி தான் நம்ம பேசிட்டு இருந்தது. அப்பனா மீரா அந்த தம்பிய காதலிக்கிறாளோ? அதான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காளா? ஆனா இப்பதான் சொல்லிட்டு இருக்கா. கார்த்திகை நிச்சயம் போடும் போதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. சந்தோஷமா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா. ஆனா இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லலாம்னா என்னவா இருக்கும்? யாரையும் காதலிக்கலன்னு சொல்றா, கல்யாணம் வேணான்னு சொல்றா. கண்மணி, அவ வயசு அப்படி. இந்த வயசு பிள்ளைங்க எந்த பிள்ளை காதலிக்காம இருக்குது? காதலிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா காதல் கல்யாணம் மட்டும்தான் நடக்கும். உலகத்துல பெற்றவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. நீ என்ன அவகிட்ட கேட்டு இதை பெருசுப்படுத்தாத. இந்த கல்யாணம் நடத்துற வழிய பார்க்கணும். மச்சினர் ரொம்ப ஆசையா இருக்கிறாரு கல்யாணம் நடக்கும்னு. அவர் குடும்பத்து ஆசையும் நம்ம குடும்பத்து ஆசையும் நிறைவேறாம போக கூடாது. அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். இன்னும் 2 நாள் தான். காலத்துல தாலி அரிச்சுனா அதுக்கப்புறம் நம்ம கூட தானே இருக்க போறா. நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சு குடும்ப நடத்த வச்சிடலாம். ஆனா இந்த பையன் இது நடக்கவே நடக்காதே. அந்த பிள்ளை எப்படி நம்ம வீட்டுக்கு வருமானா கொடுப்பாங்க?
எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும். அப்படி இருக்கும்போது இவ கனவு கனவா தானே போகும். கண்மணியே கண்மணியே, என்னங்க? அது இந்த பொண்ணு காமாட்சி. அது பக்கத்து ஒரு மேலூர் இருக்குல்ல, மேலூர் நடுவாக்க பக்கத்துல அங்கதான் இருக்குது. கல்யாணம் வேலை செய்யறதுக்கு ஒண்டியம்மா ஓடி ஆடிட்டு இருக்கல, இந்த பிள்ளைய துணைக்கு வச்சுக்கோ. கல்யாணம் முடிவு வரைக்கும் துணைக்கு வச்சுக்கோ. கூட மாட ஓடி ஒத்தாசையா இருக்கும். கல்யாணம் முடிவு வரைக்கும் என்னெல்லாம் வேலை இருக்குதோ எல்லா வேலையும் அதுக்கு கொடு. நீ முக்கியமான வேலையா வரவங்களை கவனிக்கிற வேலை அதை மட்டும் நீ பாரு. வீட்டு வேலை அந்த வேலையெல்லாம் அதுகிட்ட கொடு. அது இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சிடும். பூண்டி பெரிய நல்லா வந்துட்டாங்களா? சந்தையில இருந்த அப்பதான் போன் பண்ணாங்க. அவள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மாமா, சாப்பிட்டு இருக்காங்க. சரி சரி. நாட்டாமே ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறேன். கல்யாண விஷயமா கொஞ்சம் போய் அவரை பாத்துட்டு வரேன். இந்த பருப்புல காமாட்சி, இதுதான் என் சம்சாரம் கண்மணி. வணக்கமுங்க. கல்யாணம் முடிவு வரைக்கும் கூட மாட இருந்து என்னென்ன வேலை சொல்றாளோ எல்லா வேலையும் பாத்து கொடுக்குற. ஏதாவது பழைய துணி வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. கம்பெனி புடவை நீ வச்சிருக்க புடவையில ஏதாவது பழசு கொஞ்சம் கட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மாத்துக்கு கொடுத்து விடு. போட்டுக்கிட்டோம். கல்யாணம் முடிவு வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும். நான் போய் நாட்டாமை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சின்னத்தை போன் பண்ணாங்களா? கிளம்பிட்டாங்களாமா? வந்துட்டு இருக்காங்களா மாமா? சரி சரி, வரட்டும். அவங்க வரதுக்குள்ள நான் வந்துடுறேன். அவங்க மேல விட்டு வந்துட்டு எனக்கு போன் பண்ண சொல்லு. நான் வரும்போது கூட அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்துடுறேன். இது பூவெல்லாம் போதுமா? பூக்கடை பக்கம் தான் போறேன். அது வேணும்னா போன் பண்ணு. நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, போதும், எல்லாமே போதும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே. தென் சோகம் என்னோடுதான். மீரா, நேரம் ஆயிடுச்சு பாரு. 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னியே, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாமா பாரு, இந்த 3 புடவையில எது கட்டிக்க போற? வா, நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாமா. தோடு எந்த தோடு போடுற? அந்த மெரூன் கலர் கல் வச்ச தோடு போடுறியா, இல்ல ஜிமிக்கி மாதிரி இருக்கிறியா அது போடுறியா? ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இல்லன்னா அந்த அம்மாவோட தோடு, அம்மா தோடு போட்டுட்டு ஒன்று வாங்கணுமே புதுசா, வாங்க மாடல, அது போட்டுக்கிறியா? அது நல்லா இருக்கும் இந்த நீல புடவைக்கு. அது உன் காதுக்கு எடுப்பா இருந்துச்சு, அழகா காது ஃபுல்லா மறைச்ச மாதிரி. அது போட்டுக்கிறியா? எந்திரிச்சு வாமா, பெரியதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க பாரு. வா, வந்து அவங்கள வாங்கன்னு கூப்பிடு. கிஷோர் எல்லாம் வந்திருக்கான் பாரு. மீரா, அக்கா மீரா, ஒரு பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவ மனசுல யாராவது இருக்கணும், இல்ல குடும்பத்தை விட்டு போக கூடாதுங்கிற சூழ்நிலை இருக்கணும். இது 2ல ஒண்ணு இருந்தா அந்த பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்லுவா. ஆனா 2வது சொன்னது, அது உன்னோட காரணம் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். மீரா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, ஆடு மாடு பறவை கோழி கொக்கு எல்லாமே எனத்தோட தான் சேரும். ஆனா மனுஷங்க மட்டும் அப்படி கிடையாது. மனுஷங்களுக்கு மட்டும் அந்த வரையறை இல்லையா, வரையறை மாத்தி அமைச்சிட்டாங்களா. பணம் பணத்தோட சேரும், பதவி பதவியோட சேரும். அவங்கவுங்க ஆழ்ந்த கூட சேர்ந்தாதான் அவங்கவுங்களுக்கு மதிப்பு. எல்லாரும் மதிப்புல உயரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரும் மரியாதையில தாழ்ந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம குடும்பம் வேற. நம்ம குடும்பத்துல ஆடு மாடு கோழி சாதி சனம் எல்லாமே பேசும். ஆனா பணக்கார வர்க்கத்துல பணம் பணம் மட்டும்தான் பேசும். காசு இல்லாதவங்க எல்லாருமே பணக்காரவங்க ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எந்த பணக்காரவங்களாவது நம்மள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க மீரா. பணக்காரவங்களுக்கு எல்லாத்தையும் ஆசைப்பட தெரியும், எதையும் ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டதை வாங்கவும் செய்வாங்க, நினைச்சதை சாதிக்கவும் செய்வாங்க. ஆனா நம்ம எது நம்மளால வாங்க முடியுமோ அது மட்டும் தான் நம்மளால வாங்க முடியும். வாங்க முடியாத எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க, நம்ம 2 பேரும் வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அதுபடிதான் நடந்துட்டு இருக்குது. மாமா தான் கல்யாண செலவெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. இப்பவும் அவங்க தான் கல்யாண செலவை ஏத்துக்கிறாங்க. பணம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லவா, நம்ம பொண்ணு
பொண்ணா பிறந்துட்டோம். நம்ம நம்ம ஆசை எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? எந்த அளவுக்குள்ள இருக்கணும் தெரியுமா? நம்ம புருஷன் நம்மளுக்கே தெரியாம நம்மளோட இடத்துல இன்னொரு பொண்ண நம்ம அந்தஸ்த கொடுத்து வச்சிருந்தா கூட அதை நம்ம கண்டுக்க கூடாது. கண்டுக்காம அவங்க கூட குடும்பம் நடத்தணும். நம்ம அதை கண்டுக்கிட்டு அவங்க கிட்ட என்னன்னு கேட்டோன்னு வச்சுக்கோ, ஆம்பளையாச்சே நம்ம கேள்வி கேட்டோடனே நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குறுக்கால வந்தவ பொண்டாட்டியாவும் நம்ம வப்பாட்டியாவும் வாழணும். அவங்கள நம்ம எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காம எதையும் கண்டுக்காம பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை நம்ம தான் உயர்த்தி வாழணும். இங்க மேலோங்கி நிக்கிறது ஆம்பளைங்கிற கர்வமும் பணம் வச்சிருக்க அதிகாரமும் தான். நீயோ நானோ கிடையாது. நாம பொம்பளை. மீரா, உன் காலை பிடிச்சு கேக்குற, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. நீ நல்லா இருப்ப. எல்லாரோட சந்தோஷமும் உன் கையில தான் இருக்குது. உன் மனசுல என்ன வேணா இருக்கலாம், ஆனா அது எதுவுமே நடக்காது. என் மச்சினரு நல்லவரு, ரொம்ப நல்லவரு. அவர் உன்னை நல்லா பாத்துப்பாருமா. நான் இருக்கிறேன். உனக்கு அம்மாவா அந்த வீட்டுல நான் இருக்கேன். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதை நாங்க எல்லாரும் பார்க்கணும். புடவை கட்டுமா, புடவை கட்டிக்கோ. ஹலோ ஹலோ, யாரும் சொல்லுங்க. நான் ராம் பேசுறேன். தீனா அண்ணா தானே பேசுறது? ராம், தம்பி சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. அது நெக்ஸ்ட் இயர் பிஜி கோர்ஸ் ரிலேட்டடா மீரா மேம் கிட்ட பேசணும். அது டவுட் ஒன்று, அது கேட்கணும். மேம்க்கு நான் கால் பண்ணேன், அவங்க நம்பர் சுவிச் ஆஃப்னே வருது. நேற்றுலேருந்து ட்ரை பண்றேன். நம்பர் அவங்க ஃபோன் என்னாச்சு, சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்களா இல்ல நம்பர் மாத்திட்டாங்களா? தம்பி மீராவோட போனா? ஆமா தம்பி, அந்த பிள்ளை போனை தொலைச்சுட்டு அது நேற்று அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வர்ற வழியில எங்கேயோ வச்சுட்டான். நாங்களும் போய் ரோடு ஃபுல்லா பாக்குறோம், போனை காணும் தம்பி. அது புது சிம் கார்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? இல்ல, மேம் கிட்ட கொஞ்சம் பேசணும். அது காலேஜ் ரிலேட்டடா எப்போ ரீஓப்பனிங், பிஜி எப்போ அப்ளிகேஷன் போடணும்னு கேட்கணும். அதுக்காக நான் கால் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க கிட்ட கொடுக்குறீங்களா? நான் கொஞ்சம் பேசணும், அர்ஜென்ட். ஐயோ தம்பி, இப்ப பேச முடியாது. இல்ல, இது அப்ளிகேஷன் ஃபார்ம் மண்டே கொடுக்குறாங்கன்னு பசங்க சொன்னாங்க. அது கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 2 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா? தம்பி, போனை கொடுக்கறத பத்தி இல்ல தம்பி. அதோ உள்ள ஒரே கூட்டமா இருக்குது. பொண்ணுக்கு நலங்கு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப போய் போனை கொடுத்தா, இப்ப போன் பேசுனுச்சுன்னா இந்த பொம்பளை எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. அதான் பாக்குறேன். புரியல, என்ன சொல்றீங்களா? அது தம்பி, நாளை கழிச்சு கல்யாணம் இல்ல, அதுக்காண்டி நலங்கு வச்சுட்டு இருக்காங்க. ஒரே பொம்பளை கூட்டமா இருக்குது. இப்ப போனை கொடுக்க முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு. தம்பி, இது ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். 1/2 மணி நேரத்துல முடிஞ்சோடனே உங்களுக்கு போனை கொடுக்கவா? யாருக்கு கல்யாணம் சொல்றீங்க? நாளை கழிச்சு யாருக்கும் கல்யாணம் சொன்னீங்களே, யாருக்கு? என் சின்ன தங்கச்சி மீரா இருக்கிறாள், உங்க கிளாஸ் டீச்சர், அவளுக்கு தான். தியா, தியா. அண்ணா டேய், கால் பண்ணியா? காலையில இருந்து உனக்கு நான் எத்தனை வாட்டி பண்ணேன்? என் காலை எடுத்தியா? நீயே கால் பண்றியா? பண்ணு. அதுக்குதான் 2 வாட்டி பண்ணட்டும்னு இருந்தேன். ரியா, நீங்க எங்க இருக்கீங்க? அதான் சொன்னமே, நாங்க எங்க போறேன்னு காலையிலே சொன்னமே. மறந்து போச்சா உனக்கு? அண்ணா டேய், ஆனா நீ என்கிட்ட கூட சொல்லலடா. சரியான ஆளுடா டேய். என்ன பத்தி மட்டும் எல்லாம் கேப்பல, யாராவது லவ் பண்றியான்னு. நீ மட்டும் என்கிட்ட சர்ப்ரைஸ் பண்றீங்களா? சர்ப்ரைஸ். ரியா, நீ எங்க இருக்க கேட்ட? அண்ணா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நாங்க எல்லாம் பொண்ணு பக்கம் வந்துட்டோம். இதான் சர்ப்ரைஸா நாளைக்கு வரேன்னு சொன்னல, நாங்க எல்லாம் வந்துட்டோம். அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்கு. தியா அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கா. டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரியா, எங்க இருக்கீங்க? என்னடா, எங்கடா இருப்போம்? உன் லவர் வீட்டுலதான், உன் ஆளு வீட்டுலதான் இருக்கோம். யார் வீட்டுல இருக்கீங்க? மாயா அண்ணி வீட்டுலதான் இருக்கோம்.
என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பம் அவளுக்கு சொந்தமா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன். உங்களை எவ்வளவு சீக்கிரம் பாப்பேன்னு ஐம் சோ ஹாப்பி. நம்ம பசங்க சந்தோஷத்தை விட வேற என்ன இருக்குது இந்த உலகத்துல? எனக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ஷிப்மெண்ட். ஆனா என் பையன் அவன் ஆசைப்பட்டத ஒரு விஷயங்களையும் நான் முன்னே இருந்து பார்க்கணும்னு தான் நான் கிளம்பி வந்தேன் இன்னைக்கு. நாளைக்கு நைட்டு ஃபிளைட்டு. நாளைக்கு நைட்டே நான் துபாய் கிளம்பணும். கேப்டன் கல்யாணம் எப்ப வச்சுக்கிற மாதிரி? ஆமா கேப்டன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க இனிமே நீங்க சொல்ற முடிவுதான். மனசும் ஒத்து போயிடுச்சு. அப்புறம் என்ன, நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுடுங்க. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். ஆமா என்ன சிரிச்சுங்க, கல்யாணத்தை சீக்கிரம் வச்சு விட்டுருங்க. அப்புறம் காதலிக்கிறது போர் அடிக்குதுன்னு அதுக்கு எதனா நினைச்சுக்க போதுங்க. ராமா நம்பவே முடியலையே. ராம் லவ் பண்றான்னு நம்பவே முடியல. இந்த காலத்துல பசங்க லவ் பண்ணலனாதான் நம்ப முடியாது. இவன் தான் பண்றானே. அதுக்கு இல்ல, பொண்ணையெல்லாம் பார்த்தா ஓட்டிக்கிட்டு இருப்பான், கலாய்ச்சி அழுவ விடுவான். இவன் இப்படி ஒரு பண்ணு கட்ட மாட்டானா? இவன் தான் ஈஸியா மாட்டுவான். எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அதான். பொண்ணை பார்த்தேல? பார்த்தேன். சீலாவுக்கு ஏத்த ஆளுதான். அவன் இல்லைன்னா இவன் என்ன நினைப்பா போலைய. என்னன்னு கேட்காம இருந்தா சரிதான். அது என்னமோ உண்மைதான். ராம மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கன்னு எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். மாயா சொல்லிதான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளை சந்தோஷம்தான் எனக்கு என்னோட சந்தோஷம். ஆனாலும் எனக்கு ஜாதகத்துல கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அதிகமாவே நம்பிக்கை இருக்குது. அதனால நான் மாயாவோட ஜாதகத்தையும் ராமோட ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்தேன். 9 பொருத்தம் கரெக்டா இருக்கு. என்ன எதுக்காக பாக்குறேன்? ராம ஆசைப்பட்டது ஒரு பெரிய கோச்சா தன்னோட கெரியரை பில்ட் பண்ணணும்னு. அதை இன்னும் பண்ணல. அவன் ட்ரைனிங்ல தான் இருக்கிறான். அததான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்பவே கல்யாணம்னா அவன் என்ன சொல்லுவான்னு அதை பத்தி தான் யோசிக்கிறேன். வேற எதுவும் இல்ல. ஏன்னா ராம்க்கு மாயாவுக்கும் சின்ன வயசுதான். ஆனாலும் கல்யாணத்தை தள்ளி போடுங்க நான் சொல்ல வரல. ராம் அவனோட அவன் நினைச்சதை சாதிச்சிட்டோம். ஒரு 4 மாசம் இல்ல, முழுசா 6 மாசம் போகட்டுமே. 6 மாசம் போனோன்னு ஷீலா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க மனசுல ஆசை இருக்கும்ல, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா லேட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க முடிவு எடுக்கட்டும். ராம் நாளைக்கு வீட்டுக்கு வருவான்ல, ராம் கிட்ட கேட்கலாம். நீங்க உங்க பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசுங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க. நான் அப்பதான் லீவ் போட்டு வர முடியும். கேப்டன், பேசாம கல்யாணத்தை நம்ம துபாயிலே வச்சுக்கலாமே? டிஃப்ரெண்டா இருக்கும்ல, நல்லா இருக்கும் கேப்டன். நீங்க அங்கே இருங்க, நீங்க லீவ் எல்லாம் போட்டு வர வேண்டாம். நாங்க வந்துடும். துபாயில ஷிப்லயே நம்ம கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்குது. கேப்டன் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பையன்கிட்ட அவன்கிட்ட நான் கேட்கணும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, எந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு அவன் விரும்புறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்றானோ அதுபடி பண்ணலான்னு இருக்கேன். கேப்டன் சொல்றதும் சரிதான். ஆமாமா, அதுவும் சரிதான். பொண்ணு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி கல்யாணமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது கூட சரிதான். எப்படியோ 2 குடும்பமும் ஒன்னாக போகுது. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். மாயா, நீ இவ ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்லுப்பா, சொல்லுதியா? அண்ணி, உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கான்டாக்ட் லென்ஸ் நல்லா இருக்கு. சாரி கூட, சாரியும் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கீங்க. உட்காரு மாயா. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. பரவாயில்லம்மா, நான் தான் சொல்றேன்ல, உட்காரு. இல்ல ஆண்டி, இட்ஸ் ஓகே. மனம் வழிகின்றது. நீ இல்லாம போகினால் என்னால மறக்க முடியவில்லை. அவளுக்கு வழிகள் தெரியவில்லை.